ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்று இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் லதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் 1 இயர் படையாட்சி சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பாத்திர கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு சாதாரண குடும்பம் தாங்க. ஒரு சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயே கொஞ்சம் சின்னதாக பாத்திரக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சார்ந்தவங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் படிக்கலனா கூட பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே இவங்களுடைய கணவர் கிட்னி ஃபெயிலியரால் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்லாம் இவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டதாகவும், அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் வரலங்க, மாமனார் மாமியார் கூடவே இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க, இவங்க மட்டும்தான். அதனால் இவங்களோட மாமனார் மாமியார் இவங்க தான் பார்த்துக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே தவறிட்டதுனால இப்போ தனியாக தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ரோகிணி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் 1 இயர் படையாட்சி சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க. தனியார் நிறுவனத்தில் மாதம் 18,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பம் தாங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகி குறுகிய காலத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேரில் இருந்ததுனால இவங்க டிவோர்ஸே பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ மணமகனுக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.